திருச்சிற்றம்பலம். வரும் 11ஆம் தேதி இரவு 8:48க்கு பௌர்ணமி தொடங்கி மறுநாள் 12ஆம் தேதி திங்கட்கிழமை மே 11 தொடங்கி மே 12 வரை இரவு வரை பௌர்ணமி இருக்கிறது. சுகபிரம் மகிழ்ச்சி அருளிய கணபதி மாலா சரவண மாமந்திரத்தை 16 முறை 11ஆம் தேதி ராத்திரி 9 மணிக்கு படிங்க. மறுபடியும் 12ஆம் தேதி அதிகாலைல 3, 3:30 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சுகபிரமேஸ்வரிலே கணபதி மாலா சரணம் 16 முறை படிச்சா 2 முறை படிக்கிறது 2 பௌர்ணமிக்கு படிச்ச சமமாயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் சித்திரகுப்தன் படி அளப்பான் என்று ஒரு பேப்பர்ல எழுதி அதை தொட்டு கும்பிட்டுட்டு இறைவனுக்கு பால் பசும்பால் வச்சு சொல்லி பாருங்க. கிடைக்காத புஸ்தகம் என்ன வேணா போட முடியும், அது பால் தான் வைக்க முடியும். வச்சுட்டு தயிர் சாதம் கொடுங்க. எளிமையான முறையில் தயிர் சாதம் அன்னம் கொடுக்கலாம். புண்ண அரிசியில கூட வாங்கினா 1/2 கிலோனா 3/4 கிலோவா அதிகமாக வேக வைக்கும் போது நான் நிறைய அதை காட்டும். அதனால வாங்கி தயிரை வாங்கி நல்லா எப்படி தயிர் சாதம் செய்வீங்களோ அது மாதிரி சாதாரண சிம்பிளா செஞ்சு பசியால் வாடக்கூடியவங்களுக்கு நீங்களே சாதத்தை குண்டால சாதம் வடிக்கணும்னா அதுலேயே அப்படி சாதத்தை தண்ணியை வெடிச்சிட்டு அதிலே தயிரை ஊற்றி போட்டு கிண்டி அதை அப்படியே எடுத்துட்டு போங்க. வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போங்க. பார்க்க மாட்டேன் தட்டு ஊறுகாய் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போய் அப்படியே வண்டியிலேயே போயிடும். வண்டியிலேயே சைக்கிள்லயோ இல்லையோ போயிட்டு எடுத்து கொடுத்துட்டு வாங்க. அப்படிங்க சிறந்தது. சிவாலயம் கண்டிப்பா கண்டு செல்ல வேண்டும். எளிமையான முறையில சித்ரா பௌர்ணமி வழிபாடு இதுதான்.